நீதிநெறி விளக்கத்திலே அமைந்திருக்கிற 90வது பாடல் தவத்தின் சிறப்பை சொல்லுகிற ஒரு அருமையான பாடல். பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வழிபாட்டுக்கும் அல்லது தவத்திற்கும் அல்லது திருக்கோயில் வழிபாட்டிற்கும் அல்லது திருமறைகளை பயில்வதற்கும் வாழ்நாள் இருக்கிறது என்று கருதி இளமையில் அது பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்நாள் என்பது மனிதனுக்கு எவ்வளவு என்று எப்படி தெரியும்? ஆனால் வாழ்நாளை நாம் கணக்கிட முடியாத காரணத்தினாலே நல்ல செயல்களை இன்றே துவங்க வேண்டும். இது பின்னே நாள் இருக்கிறது என்று கருதி அந்த நாளும் இல்லாமல் போய்விடுமானால் நாம் பெறக்கூடிய ஒன்றை பெறாமல் போய்விடுவோம் என்பதுதான் இந்த பாடல் காட்டுகிற செய்தி. அப்பாடல் இளையம் முதுதவம் ஆற்றதும் நோற்றென்பது உழைவின்றி வரம்புடைமை ஊழே விழிவின்றி வாழ்நாள் வரம்புடை காண்பயர்கள் காண்பாரும் தோளாமை நோற்பார் தவம். தவத்தை எப்போ செய்ய வேண்டும்? காலம் கடந்து செய்வது பயனற்றது. எந்த செயலாக இருந்தாலும் காலம் கடந்து செய்வது பயனற்றது. இளமையிலே தன் வாழ்நாள் நீண்டிருக்கிறது என கருதி வயதான காலத்திலே இவற்றையெல்லாம் தவத்தை செய்து கொள்வோம் என்று கருதினால் தன்னுடைய ஆயுளின் முடிவை காணும் தவம் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த செயலை எல்லாம் தட்டி கழிக்காமல் உடனே செய்ய துவங்கிவிடுவார். எனவே வாழ்நாள் குறுகியது என கருதி மெய்யுணர்ந்தோர் தம் வாழ்நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வர். ஆனால் மெய்யுணர்வற்றோர் தான் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கருதி எல்லாவற்றையும் இழந்து விடுவர். இந்த உலகம் இருக்கிறதே, அது நிலையாமை உடையது. வள்ளுவர் சொல்வது போல நெருநல் உலர் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. எனவே இன்று இருப்பவர் நாளை இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட நிலையாமை வாழ்க்கையுடைய மனிதர்கள் நாம் பொதுவாகவே பார்க்கிறோம். நேற்று நன்றாக இருந்தார், இன்று இல்லை என்று ஒருவர் இறப்பை பற்றி பேசிக்கொள்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனாலே காலத்தை வீணடிக்காமல் இப்பொழுதே இந்த நிமிடமே தம் செயலை துவக்கிறவர்தான் இறைவனுடைய பேரருளை பெற முடியும். அதுதான் சரியான தவம் என்று சொல்கிறார் குமரகுருபர் சுவாமிகள். இப்போது இளமை இருக்கிறது, மெதுவாக வழிபடலாம் என்று கருதினால் வாழ்நாள் வரம்புடுமை காணாதவர் அவர். ஆனால் வாழ்நாள் வரம்புடையது, எவ்வளவு நாள் என்று எவருக்கும் தெரியாது. அதனாலே காலம் கழிக்காமல் காலத்தை வீணடிக்காமல் இப்பொழுதே இன்றே இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு முயல வேண்டும். எனவே இளமை இருக்கிறது, பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று கருதி வீணே காலத்தை கழித்து விடாதே. இப்பொழுதே நீ விதைக்க தொடங்கிவிடு, அப்போதுதான் அறுவடை செய்யலாம். இறைவன் அருள் என்கிற அற்புதத்தை அறுவடை செய்யலாம் என்று சொல்கிறார் குமரகுருபர் சுவாமிகள். அப்பாடல் இளையம் முதுதவம் ஆற்றதும் நோற்றென்பது உழைவின்றி வரம்புடைமை ஊழே விழிவின்றி வாழ்நாள் வரம்புடை காண்பேரில் காண்பாரும் தாளாமை நோற்பார் தவம். இவை காலத்தில் தவம் செய்து கடவுளின் பேரர்களை பெறுவதுதான் ஆன்மாவினுடைய முதல் கடமை என்பதைத்தான் இந்த பாடல் மிக அருமையாக சொல்கிறோம்.